ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆள் மனசுக்கிட்ட எப்படி கேட்டால் அது நமக்கு ஆன்சர் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஆள் மனசில் நமக்கு என்ன தேவையோ அதை எப்படி பதிய வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்கலாம். உங்கள் வெளி உலகை மெய்யாக்குவது உங்கள் உள்ளிருக்கும் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் காட்சிகளே. அதனால் ஒரே படிப்பு சக்தியும் வெளி உலகில் நீங்கள் காணும் அனைத்தும் உங்களால் உங்கள் மனதிற்குள் இருக்கும் உலகில் உருவாக்கப்பட்டது. அது உணர்வுடனோ அல்லது உணர்வில்லாமலோ. இதோட அர்த்தம் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு பையன் ஜாலியாக இருக்கான், ஒரு பையனும் ஒரு பொண்ணும். இல்லை நம்மளே எடுத்துப்போமே, இப்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிறத திங்க் பண்ணுவோமா? ஐயையோ, நான் இவ்வளோ ஜாலியாக இருக்கேன்ல, கண்டிப்பாக இன்றைக்கி சாயந்தரம் நான் அழதான் போகிறேன், வேணால் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைப்போமா? கண்டிப்பாக செகண்ட் தான் நினைப்போம். ஏன்னா நானுமே அதை தான் நினைப்பேன். பிகாஸ் அது என்னோடய மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதை பதிய வச்சது யார்? நம்ம தான். ஏன் அப்படின்னா, சந்தோஷம் அப்படின்னு போயிடுச்சுன்னா துக்கம் ஒன்று வரும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம அதை ஒரு கான்செப்டாக எடுத்துக்காமல் அதையே நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம். எது நடந்தாலும் நம்ம சந்தோஷப்பட்டோம் அப்படின்னா கஷ்டப்படுவோம் அப்படின்னு தான் நினைக்கிறோமே தவிர, கஷ்டப்பட்டால் மறுபடியும் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கவே மாட்டோம். அந்த ரூல் நமக்குள்ளே வரவே இல்லை. நம்ம சந்தோஷப்பட்டால் கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறனால அது நம்ம மனசுக்குள்ளே நம்ம அதை பழக்கப்படுத்துகிறோம். அதை பழக்கப்படுத்துறதுனால தான் நம்மளால் அது மாதிரி திங்க் பண்ண முடிஞ்சுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரைட் ஹேண்டில் ப்ரஷ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் சின்ன வயசுலேருந்து பழக்கப்படுத்துறதுனால தானே உங்களால் ரைட் ஹேண்டில் ப்ரஷ் பண்ண முடிஞ்சுது. திடீர்னு உங்களால் லெஃப்ட் ஹேண்டில் ப்ரஷ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்கள்ல. அது மாதிரி தான் நீங்கள் வழக்கமாக அதே நினச்சிட்ருக்கீங்களோ, இதுதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ அதுதான் நடக்கும் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்குள்ள ஒரு உலகம் இருக்குது, நீங்கள் வாழ்ந்துட்டுருக்க ஒரு உலகம் இருக்குது, ஓகேவா? அது எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நான் எல்லோரும் சேர்ந்து வாழ்கிற உலகம் ஒரு உலகம், அதுதான் வெளி உலகம். இன்னொரு உலகம் நீங்கள் மட்டுமே உங்கள் மனசுக்குள்ளே மட்டுமே வாழக்கூடிய உலகம், அது உங்களோட ஆள் மனசோட உலகம். ஸோ அதில் நீங்கள் எப்படி வேணாலும் திங்க் பண்ணலாம். இதுதான் திங்க் பண்ணும், இதுதான் கிடைக்கும் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையவே கிடையாது. நீங்கள் எதை வேணாலும் திங்க் பண்ணலாம், நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் திங்க் பண்ணலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் திங்க் பண்ணலாம். ஆனால் திங்க் பண்ணுறதோட விடாமல் நீங்கள் திங்க் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக, உங்களுக்கு அது சரியானதா, உங்களுக்கு அது வேணுமான்னு யோசித்து திங்க் பண்ணிங்க.